जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு உபதேசகராகிய தேசிகர் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். குருவின் பிரியமும் தியாகமும். சொல்ல வந்த விஷயம் பிரௌடமான அனுபூதி பெற்றதால் மாயை எவரை விட்டு ஓடிவிட்டதோ அந்த மகான் குருவாகி இருந்து காட்டும் பிரியமும் பண்ணும் தியாகமும். அவர் இகத்தில் இருக்கும் போதே உள்ளூர பூர்ணானுபவத்தில் இருப்பவர். ஸ்வாந்தே சம்யக்கு இஹ அனுபூதம் என்று இருக்கிறது. அப்படிப்பட்டவர் தன்னுடைய நிலையை வர்ணித்து பாடுவதாக ஆச்சாரியால் ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார். அதற்கு பேர் பிரௌடானுபூதி. பூர்ண அனுபவத்தில் திளைத்து கிடக்கும் ஒரு ஜீவன் முக்தர் எதற்காக தம்முடைய நிலையை வர்ணிக்க வேண்டும்? அது அவருக்கு அவசியமில்லை. அப்படி செய்வதால் அவருக்கு ஒரு லாபமும் இல்லை. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ என்றபடி எதை அடைந்த பின் வேறெதையும் ஒருத்தன் லாபமாகவே நினைக்க மாட்டானோ அப்படிப்பட்ட ஸ்திதியில் உள்ள அவர் தமது நிலையை பொயற்றி பாடிக்கொள்வதில் ஒரு லாபமும் இல்லை. குறிப்பு: கீதை 6வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். அது ஒருவேளை அவருடைய உள் அனுபவ ஆனந்தத்தில் இருந்து அவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் நஷ்ட சமாச்சாரமாக இருக்கலாமோ என்னமோ. ஜீவன் முக்தர் வெளியிலே என்ன செய்தாலும் உள்ளே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே இருக்காதுதான். ஆனாலும் வெளிக்காரியம் செய்வதால் அவருக்கு ஒரு லாபமும் இல்லை என்பது நிச்சயம். வெளிக்காரியம் அவர் எதற்காக செய்ய வேண்டும்? சரீரம் ஜீரணித்து விழுகிற போது விழட்டும் என்று பேசாமல் அவர் சமாதியிலேயே இருக்கலாம் தானே. பின்னே எதற்கு இந்த வர்ணனையில் இறங்கி இருக்கிறார்? இதற்கு காரணம் தாமே பிரௌட அனுபூதிமானாக இருந்த போதிலும் கட்டுக்கட்டாக ஜீவன் முக்த வர்ணனை பண்ணும் பிரகரணங்களும், அது மட்டும் இல்லாமல் அநேக வாத பிரதிவாதங்கள் பண்ணி இன்னும் பெரிய கட்டுக்கட்டான பாஷ்யங்களும் பண்ணிய ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்டாக, ஸ்வயச்சரிதை குறிப்பாக, ஆனாலும் அப்படி தெரியாமல் தம்முடைய வினயத்தினால் ஒழித்து வேறே யாரோ ஞானியை பற்றி சொல்கிறார் போல சொல்லியிருக்கிறார். சச்சிஷ்ய போதாய, நல்ல சிஷ்யனுக்கு உபதேசிப்பதற்காக என்று அர்த்தம். ஞானி எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறான் என்று சத்தான சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து அதனாலேயே அவர்களும் அதற்கான பிரயாசை எடுக்க உற்சாகப்படுத்தும் பொருட்டே ஸ்வயமாக எதனாலும் எந்த பயனையும் பெறுவதற்கில்லாத ஞானி தன்னுடைய உசந்த மௌனஸ்திதியை விட்டு வர்ணிப்பில் இறங்குகிறாராம். எல்லா உணர்ச்சியும் மரத்து போன விட்டும் சத் சிஷ்யர்களாக கூடிய ஜீவ குலத்தின் பொருட்டாக அவரிடம் பிரேமையுணர்ச்சியும் தியாக உணர்ச்சியும் மாத்திரம் இருக்கும்படி ஈஸ்வரன் வைத்திருக்கிறான் என்று தெரிகிறது. தாய் தந்தையர் போலவே பிரேமையும் தியாகமும் குருவிடம் இருப்பது தெரிகிறது. சச்சிஷ்ய போதாய சத்தியம் சம்ஸ்மிருதவான் என்று சொல்லியிருக்கிறார். போதனை, உபதேசம் வாயால் பண்ணுவது. அதற்கு முந்தி அவர் அனுபூதி நிலையை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது சம்ஸ்மரணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இவர் வாய் மட்டும் அடைத்து போன மௌனி இல்லை, மனசும் மௌனமாகிவிட்டவர், ஒன்றையும் எண்ணாதவர். எண்ணத்தை உற்பத்தி செய்வதும் ஞாபகம் என்று முன்பு நடந்தவைகளை பதிவு செய்து வைத்துக் கொள்வதுமான மனசு என்பது இவரிடம் செயலற்று போய்விட்டது. அப்படிப்பட்ட அதீத நிலையில் உள்ளவர் முதலில் எண்ண லோகத்திற்கு வந்து தனக்கும் ஒரு நிலை இருந்ததென்றும் வைத்துக்கொண்டு அதில் சாட்சாத்காரத்தை உரசிக்கொண்டு மனஸ் அடியோடு அடைத்து போகிறதற்கு ஜஸ்ட் முந்தி எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணினோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நினைவுகளை விடுவது நமக்கு எவ்வளவு கஷ்டமோ அத்தனை கஷ்டம் ஞானிக்கு நினைப்பூட்டிக் கொள்வது. கஷ்டப்பட்டாவது நாம் நினைவுகளை விட்டால் மகத்தான லாபம் பெறுகிறோம். ஆகையால் கஷ்டப்படலாம் தான். ஆனால் ஞானி கஷ்டப்பட்டு நினைப்பூட்டிக் கொள்வதாலோ அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனாலும் அப்படி செய்கிறான். எதற்காக? சச்சிஷ்ய போதாய. முதலில்
மனசை வேலை செய்ய விட்டு சத்திய சாட்சா்கார ஸ்திதியை ஸ்மரிக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக ஸ்மரிப்பது, அதாவது நினைவூட்டிக் கொள்வது. அப்புறம் இன்னமும் ஒருபடி இறங்கி வாயையும் வேலை செய்ய விட்டு சச்சிஷ்யனுக்கு அதை எடுத்துச் சொல்லி போதிப்பது, உபதேசிப்பது. தான் கண்டு கொண்டது போதாது, சிஷ்யனையும் கண்டு கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற பரம கருணை வாய்ந்தவராக இருப்பதாலேயே எதுவும் வேண்டாத ஞானி இப்படி உபதேசத்தில் இறங்கி தேசிகராகிறார். கண்டு கொள்வது பரம கருணை என்று சொன்னதில் ஐதரேய பாஷ்யம் நினைவு வருகிறது. ஐதரேய உபனிஷத் 1.3, 13 மற்றும் 14 ஸ்ரீ சங்கர பாஷ்யம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர.